வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க திரைப்படம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2001 வருஷம் அஜித்குமார், வசுந்தரா தாஸ், மீனா, இன்னொருத்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா தேவதாஸா ஏதோ ஒரு பேர் வரும் மற்றும் பலர் நடித்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2001 வருஷம் தேனிசை தென்றல் தேவா அவர்களோட அவர்களோட இசையில் வெளிவந்த சிட்டிசன் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி வச்ச பேர் பார்த்திங்கன்னா மிரட்டல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட தோட்டத்தை பார்த்தா வர மாதிரி போஸ்டர்கள் விட்டு படம் வெளிவரதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பினாங்க. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேரக்டர் வருமா, இத்தனை இதில் வர முடியுமா, ஒரு நடிகர் இத்தனை கேரக்டரில் இத்தனை விதமான கெட்டப்பில் வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு இதை பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்த படத்தை வெளியே விட்டாங்க. படத்தோட இதுக்கு தகுந்த மாதிரியே படமும் பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட கண்டன் பார்த்துக்கிட்டோன்னா நின்று பேசிச்சு. படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டோன்னா கவர்மெண்ட் அதிகாரிகள், கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டோன்னா கடத்தப்படுறாங்க. விஏஓ, தாசில்தார், வக்கீல், டாக்டருன்னு இது மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆளாக கடத்தப்படுறாங்க. ஒவ்வொரு ஆளாக கடத்தப்பட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி பரவுது. அவங்கெல்லாம் ஏன் பார்த்துக்கிட்டோன்னா கடத்துறாங்க, ஏன் பார்த்துக்கிட்டோன்னா அவங்கள பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஆள் கடத்திக்கிட்டு இருக்கான். அவங்கள கடத்துறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோன்னா போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்குறான். ஏன் தகவல் கொடுத்து இவன் பார்த்தீங்கன்னா கடத்துறான், ஒவ்வொருத்தரையும் கடத்துறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு ஆராயறதுக்கு நம்ம நக்மா அவங்க பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி, துப்பறியும் போலீஸாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இந்த கடத்தலுக்கும் சிட்டிசன் யார், சிட்டிசனுக்கு பார்த்தா என்ன வேணும், சிட்டிசனை பார்த்தா ஏன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளாக பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டி தூக்குறான், கட்டம் கட்டி கடட்டுறான் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியோடையே பார்த்தா பண்ணுற வரைக்கும் போகுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 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 விசிட்டை பார்த்தா பிடிப்பட்டதுக்கப்புறம் ஏன் பார்த்தா இவங்கெல்லாம் கடத்தினா, அதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்ட்டு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கை வச்சு சொல்லி அந்த கடத்துறதுக்கான காரணத்தையும் சொல்லி அந்த கடத்தினவங்கெல்லாம் பார்த்தா சாவடிக்கலை, அவங்களுக்கு பார்த்தா ஒரு தண்டனை கொடுக்கணுன்ட்டு ஒரு வக்கீலாக பார்த்துக்கிட்டோன்னா அவரே பார்த்தா அவங்களுக்கு தண்டனை பார்த்தா கொடுக்குறா. அப்படி ஏன் பார்த்தா கடத்தப்பட்டான், அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இந்த படத்தோட மைய கருத்து. ஒரு ஊரவே பார்த்துக்கிட்டோன்னா 4 அதிகாரிகள் சேர்ந்து பார்த்தா அழிச்சு போகிறாங்க. அத்திப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரவே பார்த்துக்கிட்டோன்னா 4 அதிகாரிகள் சேர்ந்து பார்த்துக்கிட்டோன்னா அழிச்சு போகிறாங்க. அந்த அழிச்ச ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 உசுரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உயிர் பார்த்துக்கிட்டா தப்பிச்சு இந்த அழிச்சவன் அத்தனை பேர்த்தையும் பார்த்தா பழி வாங்குறது தான் படத்தோட மொத்த கதை. பழிக்கு பழி கதை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பழிக்கு பழியான கதையை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வேறு கோணத்தில் கொண்டு போனது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு, மிகப்பெரிய வெற்றிக்கான மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய ஃபார்முலாவும் தான். ஒவ்வொருத்தரையும் கடத்த போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கெட்டப்பில் அஜித் பார்த்துக்கிட்டனா போய் கடத்தினது தான் இந்த படத்துக்கு பார்த்தா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தோண்டிச்சு. அது பார்த்தா ஒரு கலெக்டரை கடத்த போகும்போது பார்த்துக்கிட்டனா ஒரு பரதாச்சால எம்எல்ஏவாக பார்த்தா போயிருப்பா. அப்படி அங்கே பார்த்துக்கிட்டனா எந்த ஒரு எம்எல்ஏன்னு சொல்லும்போது புலித்தலை எம்எல்ஏன்னு சொல்லும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அது அவருக்கே உண்டான பார்த்தீங்கன்னா தலைங்கிறத அவரே பார்த்தா ஏற்றுக்கிட்டு அப்போ பார்த்தா கொடுத்த ஒரு இது மாதிரி தெரிஞ்சிச்சு. படத்தோட ஹீரோயினாக வரவங்க பார்த்துக்கிட்டனா எனக்கு அவங்க பேர் பார்த்தா சரியாக உச்சரிக்க வரலை. அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணழகின்னு வைக்கலாங்க. அவங்களுக்கு அந்த பூனை கண் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பூனை கண்ணை வச்சுக்கிட்டு உருட்டி மிரட்டுறதாகட்டும், உருட்டி பேசுகிறதாகட்டும், இவன் தான் சிட்டிசன் தெரிஞ்சக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா ஏன் இதெல்லாம் பண்ணுறா வைக்கிறான்ட்டு புரிஞ்சிட்ட காரணமாகட்டும். மொத்தத்தில் பார்த்துக்கிட்டனா சிட்டிசனுக்காண்டியே பார்த்துக்கிட்டனா வாழவும் தயார், நான் வாழ்கிறதுக்காண்டி சாகிற அளவுக்கு ரிஸ்க் இருக்க தயார்னு சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா சிட்டிசனுக்காண்டி அவன் இந்த அளவுக்கு போவா, அஜித்துக்காண்டி இந்த அளவுக்கும் போவா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அஜித் மேலே கொண்ட காரணம் பார்த்தா திரும்ப நிரூபிச்சிருப்பான். அதான் பார்த்தா அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் நக்மா பார்த்துக்கிட்டனா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் அதிகாரியாக வந்திருக்காங்க. ஒவ்வொரு இதாக எடுக்கும்போது அத்திப்பட்டிங்கிற ஒரு ஊரே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்குது.
அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி சிட்டிசனை பிடிக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அவங்க எடுக்கிற அந்த முயற்சியெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வந்து பார்த்தா படம் காட்டியிருப்பாங்க. திரையில் வந்து பார்த்தா காட்டியிருப்பாங்க. அவங்க போலீஸுக்கு உண்டான ஒரு மெடுப்பான தோட்டத்தில் வந்து பார்த்தா அவங்க இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தா பார்க்க முடியாதா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே படத்தோட ஹீரோ அஜித், அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மொத்த படத்தையும் வந்து பார்த்தா தன்னோட தோலை தாங்கின ஒரு அஜித் இந்த படத்துக்காண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பல விதமான உருவ மாற்றங்களை கொண்டாந்துருக்கா. அப்படி ஒரு எம்எல்ஏக்கு வந்து பார்த்தா குண்டான உடம்பு, மீசை எடுத்துகிட்டு ஒரு பல்லை வந்து பார்த்தா சிங்கப்படமாக வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு வயசான கேரக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உருவ மாற்றங்களை பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்து நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யதார்த்தமான கிராமத்து ஒரு மீனவனாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதம். அந்த மீனவனாக வந்த அஜித்துக்கு வந்து பார்த்தா சூப்பரான ஒய்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்திருப்பாங்க. மீனாவோட நடிப்பு அந்த கிளைமேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சிது. மீனாவோட நடிப்பு இல்லைன்னா அந்த கிளைமேக்ஸே இல்லை. மீனாவோட நடிப்பும் அந்த யதார்த்தமான அஜித்தோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்துக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலையை கலெக்டரியும் வயிறு எரியலைன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து பார்த்தா யதார்த்தமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாமர மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க, ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண் முன்னாடி பார்த்து நின்று போனெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக வந்து பார்த்தா நினைக்க தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா தேனிசை தந்தாவோட தி மியூசிக். அதுவும் இந்த கிழக்கு வரைக்கும் சூரியனை சாங்கெல்லாம் வந்து பார்த்து இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் சாங்காக இருக்குது. அந்த படத்தில் வந்த அந்த பின்னணி இசையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று ரெண்டு பாட்டு கூட பார்த்து ரசிக்க முடியாத இருந்துச்சு படத்தில். ஒரு பாட்டு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத ஆணின்னு சொல்ல முடியாது. எல்லா பாட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ளஸ் பண்ணின விதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அந்த ஒரே ஒரு பாட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிழக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டையும் மொத்தமாக தூக்கி சாப்பிட்டு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த பாட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நின்று பேசும். மொத்த படத்துக்கு அந்த ஒரு பாட்டு வந்து பார்த்து நின்று பேச மாதிரி தான் ஒரு பாட்டாக போட்டிருப்போம். அப்படி பின்னணி இசையில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை தெளிவாகவும் சூப்பராகவும் படத்தை தொய்வில்லாமல் கொடுத்தது வந்து பார்த்தா தேனிசை தண்டரோட தேவாவோட அந்த இது நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்க வச்சுது, சிந்திக்க வச்சுது. இப்படிலாம் தண்டனை கொடுத்தா ஒரு வேளை திருந்தலாமோ மாறலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தா நிறைய பேர் மீம் கமெண்ட் சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த ஒரு இது வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சாகடிக்கலை அப்படின்ட்டு சொல்லி அவங்க ரிலீவ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே படம் யதார்த்தமான படமாக இருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்தா ஓவர் ஆக்டிங் இல்லாமல் யதார்த்தமான ஒரு வாழ்வியில் வந்து பார்த்தா ஏற்படுத்த மாதிரி இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் அங்கங்கே இருந்தாலும் ஏன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு கலெக்டர் தூக்கிட்டு அதே கலெக்டரோட வெளியே வர மாதிரி லாஜிக் மிஸ்டேக்லாம் படத்தில் இருந்தாலும் அதை வந்து பார்த்தா நமக்கு மறக்கடிச்சு சரி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா தான் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியை நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. நான் இந்த படத்தை 2-3 டைம் பார்த்துருக்கேன். எனக்கு பார்த்தது படத்தில் தோணுது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை மறக்காமல் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உற்று அளிக்கும். அதனால் அனைவரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவை பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.